புதிதாக 3 குற்றவியல் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த 3 சட்டங்களுக்கும் தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. தனது எதிர்ப்பினை தமிழக அரசு கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். 3 குற்றவியல் சட்டங்களுக்கும் தங்களது எதிர்ப்பை தமிழக அரசு பதிவு செய்வதாக முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், புதிதாக நிறைவேற்றப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். எதிர்ப்பை கடிதம் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். உள்துறை அமைச்சருக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் வேறு என்னவெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது ஸ்டாலின்? பூங்குழலி, இந்த மத்திய அரசால் இயற்றப்பட்டுள்ள 3 புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலாகும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த சட்டங்களை, புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரை நடைமுறைப்படுத்துவதில் மாநில அரசுக்கு சில சிக்கல்கள் உள்ளதாக இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக மாநில அரசுடன் ஆலோசனை நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு இதில் கவனம் செலுத்தவில்லை, மாநில அரசுடன் எந்த விதமான ஆலோசனையும் நடத்தவில்லை என்பதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மாநில அரசுகள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க போதுமான கால அவகாசம் வழங்கப்படவில்லை என்றும் இதில் இந்த கடிதத்தின் வாயிலாக தன்னுடைய புகாரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சிகளின் பங்கேற்பு இல்லாமலேயே புதிய சட்டங்கள், இந்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் இயற்றப்படுகின்றன என்றும் தன்னுடைய கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 3 புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை பொறுத்தவரை ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அதனை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த கடிதம் எழுதப்பட்டது. பூங்கொல்லி, இந்த சட்டங்கள் குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது இன்னும் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்ற ஏதாவது தகவல் அதில் எழுதியிருக்கிறாரா? நிச்சயமாக பூங்கொல்லி, அதாவது மறுபரிசீலனை செய்வதை விட அதற்கான போதுமான கால அவகாசம் வழங்க வேண்டும். முக்கியமாக மாநில அரசுடைய கருத்துக்களை கேட்பதற்கான அவகாசத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும். மாநில அரசுடன் ஆலோசனை நடத்தப்பட்ட பின்பே இந்த 3 புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அமல்படுத்துவதற்கு மத்திய அரசு தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரை நடைமுறைப்படுத்துவதில் மாநில அரசுகளுக்கு பல்வேறு சிக்கல்கள் உள்ளதாகத்தான் இந்த கடிதத்தின் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தெரிவித்திருக்கிறார். இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறார். புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக மாநில அரசுடன் கலந்தாலோசனை செய்ய வேண்டும். அதே போல சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எதனையுமே மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் தன்னுடைய கடிதத்தின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். பொங்கல்லி, சட்டங்கள் அனைத்தும் சமஸ்கிருதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன, ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட வேண்டும், பிழைகளோடு இருக்கின்றன என்றும் அவர் கூறியிருக்கிறார் முதலமைச்சர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.